வணக்கம். ஒரு ரீமேக் படம் எடுக்கும்போது நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், நல்ல பட்ஜெட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நல்ல அதிர்ஷ்டமும் முக்கியம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னதான் வந்து ஒரிஜினல் படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தாலும் அந்த படத்தை ரீமேக் பண்ணும்போது அதே மாதிரி ஹிட் ஆகும் அப்படின்றது யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன் அந்த படத்தோட ஒரிஜினல் டேரக்டரே கூட வந்து எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னா உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது தமிழ் சினிமா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய படங்கள் வந்து ரீமேக்கில் வந்து ஹிட்டாகவும் ஆயிருக்கு, பயங்கரமாக ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. அந்த வரிசையில் ரீமேக் ஆகிருக்கிற படம் தான் பெங்களூர் டேஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் வந்து அங்கே வசூல் சாதனையெல்லாம் படைச்ச ஒரு படம். வழக்கமாக பொம்மரில்லு பாஸ்கர் வந்து அவருடைய படங்களை தான் ரீமேக் பண்ணுவாங்க மற்ற லாங்குவேஜில். இப்போ அவரே வந்து பெங்களூர் டேஸ் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஒரிஜினல் மாதிரி சூப்பராக இருக்கா இல்லை கொஞ்சம் சுமாராக இருக்கா, எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெங்களூர் நாட்கள். ஸ்ரீதிவ்யா, பாவி சிம்மா, ஆர்யா 3 பேரும் கசின்ஸ். ஸ்ரீதிவ்யாவுக்கு அவங்க ஃபேமிலியில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ராணாவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பெங்களூரில் போய் செட்டில் ஆகிறாங்க. பாவி சிம்மாவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பெங்களூரில் போஸ்டிங் கிடைக்குது. அவரும் பெங்களூருக்கு போயிறாரு. ஆர்யா அவங்க கசின்ஸ் 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. நம்மளும் அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி அங்கே போயிறாரு. அது இல்லாமல் அவருக்கு தனியாக அங்கே ஒரு பைக் ரேசிங் குரூப் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவங்க கூட ஜாலியாக அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீதிவ்யாவுக்கும் ராணாவுக்கும் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கதை ஒரு பக்கம். பாபி சிம்மா வந்து தனக்கு ஒரு நல்ல ஒரு லட்சணமான பயங்கரமாக கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு இந்திய பெண், தமிழ் பெண் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருடைய தேடல் என்னாச்சுன்றது ஒரு பக்கம். ஆர்யா வந்து பைக் ரேசிங் பண்ண மாட்டேன்னு இருக்காரு. கொஞ்சம் அரகண்டா இருக்காரு. அவரோட சைல்ட்ஹுட் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. ரொம்ப ரெபல் மாதிரி தான் பிஹேவ் பண்றாரு. அவர் பார்வதி பார்க்குறாரு. அவங்க ஒரு ஆர்ஜியாக வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்தும் அவங்கள லவ் பண்றாரு. ஸோ அந்த லவ் ஸ்டோரி ஒரு பக்கம். ஸோ இந்த 3 கதையும் என்ன ஆச்சு, இவங்க 3 பேரும் இந்த 3 கதையில இருக்கிறவங்களும் வந்து பெங்களூர்ல இருந்த அந்த டேஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை தந்தது அப்படிங்கிறது தான் பெங்களூரு நாட்கள் படத்துடைய கதை. பெங்களூர் போறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்தா போதும், அதுக்கு போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தானே. என்ன பேசிட்டு இருந்தோம்? கலாச்சாரம். பெங்களூரு டேஸ் ஒரிஜினல் மாதிரி பெங்களூர் நாட்கள் தமிழ் வெர்ஷன் இருந்துச்சா அப்படின்லாம் கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி தமிழ் வெர்ஷன்ல என்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல கேவி குகனுடைய கேமரா, கதிரோடைய ஆர்ட் ஒர்க் 2மே ரொம்ப அழகா இருக்கு. படத்தை வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிளசண்டான படமா கொடுக்கறதையும் இவங்க 2 பேரும் ரொம்ப பாடுபட்டு உழைச்சிருக்காங்க. அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸோ முதல் பாயிண்ட் இது. மாரத்தான் கே வெங்கடேஷோடைய எடிட்டிங் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பெட்டரா இருக்கு. அந்த எனர்ஜி, அந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போற வேகமே தெரியல, ரொம்ப ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு போயிடுது. ஸோ இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் பார்க்கும்போது இந்த 3 விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. நடிப்புன்னு பார்க்கும்போது ராணா ரொம்ப அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த சட்டிலான ஒரு சிடுமூஞ்சி ஹஸ்பண்டா, அதே மாதிரி அவருடைய பாஸ்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து அவர் கொஞ்சம் மூடி மறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ஒரு ஆக்டிங், ரொம்ப ஓவர் டூ பண்ணாம ரொம்ப பக்காவா அவர் பண்ணியிருக்காரு. முக்கியமா அவருக்கு டப்பிங் கொடுத்தவரும் ரொம்ப நல்லா அவருக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் பாபி சிம்மாவோடைய அம்மாவா வர சரண்யா, அவங்க வந்து ஒரிஜினல் வந்து அதுல கல்பனா செஞ்சிருந்தாங்க. அந்த ரோலை இவங்க இதுல ரிப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அவளும் ரொம்ப ஃபன்னியான ஒரு ரோல். அது செகண்ட் ஹாஃப்க்கு மேல கொஞ்சம் ஒரு ஃபன்னி டோன் இருக்கும் அந்த ரோல்ல. அதை ரொம்ப அழகா அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து அந்த ஒரிஜினல் ஞாபகத்துக்கு வராத அளவுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் டிவி வரமாடா. பிரஷர் அதிகமாகும் போது அகைன் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா பெங்களூர் நாட்கள் படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்வதிக்கும் ஆர்யாவுக்குமான அந்த ரொமான்டிக் ட்ராக். அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இல்லைன்றதுனால அது வந்து கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப லேகா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது ஸ்ரீதிவ்யாவுடைய கேரக்டர், ஒரிஜினல் நஸ்ரியா பண்ண கேரக்டர். அது அவங்க வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கிட்டு சொந்தமாக டிசிஷன் எடுத்து அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ற மாதிரியான ஒரு கொஞ்சம் வெயிட்டான ஒரு கேரக்டர். அதை அவங்க ரொம்ப அழகா கேரி பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஸை ஸ்ரீதிவ்யாவால் பண்ண முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த குருவி தலையில பணங்கான்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது பாபி சிம்மாவுடைய குரல். அவர் என்ன பிரச்சனைன்னு தெரியல, தமிழ் கத்துக்கிட்டு பேசுறவங்க மாதிரி தமிழ் பேசியிருக்காரு. அவருடைய வாய்ஸ் ஓவர்லயே படம் நிறைய இடங்கள்ல கேரியா இருந்தனால அது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு அந்த ஒரு விஷயம். அப்புறம் படத்துடைய இசை, கோபி சுந்தரோட இசையில முதல் பாடல் மட்டும்தான், அந்த கல்யாணத்துல பாடுற அந்த பாடல் மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்ற பாடல்கள் எல்லாமே மாண்டேஜ்ல கேரி பண்ணியிருந்தாலும் பாடல்கள் வந்து ரொம்ப சுமாரா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை தரல. ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல. எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வீட்டில் உள்ளவங்க, ஊருக்காரங்க எல்லாரோட எதிர்பார்ப்புகள் என்ற ப்ரெஷர் குக்கர்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொம்மரில்லு பாஸ்கர் எடுத்த பொம்மரில்லு படத்தை தமிழ்ல சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஜெயம் ராஜா ரீமேக் பண்ணும்போது பயங்கரமா எல்லாரும் அதாவது கலாச்சாங்க. ரீமேக் ராஜா ரீமேக் படம் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு. பட் அவர் அந்த பொம்மரில்லுல இருக்கிற அதே அந்த ஃபிளேவர் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம்ல ரீடைன் பண்ணியிருந்தாரு. படமும் ஹிட் ஆச்சு. பட் அதே பொம்மரில்லு பாஸ்கர் பெங்களூர் டேஸ் படத்தை ரீமேக் பண்ணும்போது
இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படத்தோடைய அந்த காஸ்டிங்லயும் ஸ்கிரீன் பிளேலையும் மியூசிக்லயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தா படம் இன்னும் கூட ஒரு சுவாரஸ்யமான பெட்டரான படமா வந்திருக்கும். அந்த ஒரிஜினல்ல இருந்த ஒரு ஃபிளேவர் வந்து இந்த படத்துலையும் ரீடைன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஞானவேல், பொன் பார்த்திபன் இவங்க 2 பேர் தான் பெங்களூர் நாட்களுடைய வசனத்தை எழுதியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் இருக்கிற இம்பாக்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு காமெடி ஒன்று வரும், லெட்டரை வச்சு ஒரு காமெடி ஒன்று வரும், ஒரு கேரக்டர் ஓடி போன அப்புறம். பட் அந்த காமெடி தமிழ் ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரான்ஸ்லேட் ஆகலைன்ற மாதிரி தோணுச்சு. ஒரிஜினல் மலையாளம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா வயிறு குழுங்க தேட்டரில் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் தமிழ் அவ்வளோ சிரிப்பு வரல யாருக்குமே. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இல்லை இந்த படத்துக்கு வந்து பெங்களூர் நாட்கள் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. பெங்களூர் டேஸ்னே வச்சிருக்கலாம். ஏன்னா படத்தில் நிறைய இங்கிலீஷ் டயலாக்ஸ் இருக்குது. அது வந்து சீரியஸாக வச்சுருக்காங்களா காமெடிக்காக வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு சுத்தமாக தெரியல. ஏன்னா அந்த இங்கிலீஷ் டயலாக்ஸை பேசுகிற கேரக்டர் எல்லாமே நல்லா கலாய்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. டியூட் அப்படின்றாங்க, அப்புறம் வந்து பொட்டாட்டோன்றாங்க, இட்ஸ் கிட்டிங் லேட் யார் அப்படின்றாங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை படத்துக்கான ரீமேக் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் தமிழ் எழுதும்போது சில டயலாக் மிச்சம் உள்ளே வந்துடும் போல இருக்குது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் கொஞ்சம் டயலாக்ஸ் தான் எழுதும்போது இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சார் It is getting late, yaar. வரேன் யார். You are trying to suppress and oppress and depress the view of the Tamilian.